அவர்களையும் தமிழ் முற்போக்கு கூட்டணியுடைய செயலாளர் நாயகமும் இந்த வருஷம் 3500 மில்லியன் ஒதுக்கியிருக்காங்க. நேற்று முன்னாலே பிரதமர் காட்சியோட பிரதமர் சொன்னாரு இந்த பிரதேச சபைகள் முடிஞ்சவன ஒரு கொட்டாசைக்கும் கூடுதலான நிதி ஒதுக்கீடு தாரம் சொல்லியிருக்காரு. ஆகவே இந்த அரசாங்கம் இந்த தேர்தலை தோக்க போறதில்லை, உங்களுக்கு தெரியும். இன்னொன்னு வெற்றிய தோல்வியை அரசாங்கம் மாற்ற முடியாது. தொடர்ந்து 3 வருஷம் அரசாங்கம் இருக்க போகுது. அப்ப எதிர்கட்சிக்காரனுக்கு போட்டு என்ன செய்ய 3 வருஷம் வேஸ்ட் வந்து. அதனால நீங்க இன்னொன்னு நம்மளுக்கு தெரியும், நான் மட்டும் இல்ல மலைய மக்கள் முன்னணி, மனோ கணேசன், ஐக்கிய கட்சி 3 கட்சி சேர்ந்து கேட்கிறோம். சேர்ந்து கேட்டவன உங்களுக்கு தெரியும் யார் வெற்றி பெறுவாங்க. போன பேர் நமக்கு எனக்கு மட்டும் 1 லட்சத்துக்கு மேல வாக்குகள் அள்ளி போட்டீங்க எல்லா இடத்துலையும். ஆகவே அதுக்கு நான் இப்ப வேலை செய்து பாரு. ஆகவே சம்பள பிரச்சனை இன்னும் நான் ஜாயின் பண்ணல, உங்களுக்கு தெரிந்தானே நான் ஜாயின் பண்ணவே இல்லை. சைன் பண்ணவங்க உங்களை ஏமாத்துறாங்க. ஆகவே வில்லனா, அதாவது போன பேரும் எவ்வளவு வாங்கி கொடுத்தாங்களோ அந்த வில்லனாவே வாங்கி கொடுத்திருந்தா எரேஸ் கொடுத்துருவோம். இதோ 1 வருஷம் இழுக்கடிச்சு ஆளுகளுக்கு கோஸ்லோ போ சொல்லி பேரு வாங்கி தரேன்னு சொல்லி இதெல்லாம் போய் சொல்லி ஆளுகளை ஏமாத்தி போட்டு இப்ப வந்து ஏமாத்துறாங்க. எனக்கு தெரியும், எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. ஆகவே உங்களை ஒரு ஆள் நான் இன்னைக்கு நீங்க கேள்வி கேட்கலாம், பேசலாம், வைக்கலாம், என்ன அண்ணன் சொல்லலாம். நீங்க போய் மத்த அண்ணன் சொல்லுங்க பாப்போம். ஒரு நாளைக்கு வந்த வர்ற தலைவர்கள் அண்ணன் சொல்லுங்களேன், விடுவாங்களான்னு. நீங்க என்ன உரிமையோட அண்ணன் சொல்றீங்கன்னு சொன்னா நான் பெருமையா ஏத்துக்கொள்ளேன். அதனால இதை நம்பாதீங்க. இன்னைக்கு சபைகளை கூட்டியிருக்கோம். இன்னைக்கு நீங்க இங்க இருந்து கிணிக்கத்தனை போக தேவையில்ல. இது வெற்றி பெற்றவன மஸ்கெல்ல போய் செஞ்சுக்கலாம். வேலை யாரு செஞ்சது? நாங்க கூட்டணி செஞ்சது. நானு, ராதாகிருஷ்ணன், மனோகரன், திலகராஜ், அரவிந்த குமார், வேலுக்குமார், இவங்க எல்லாம் வந்த பிறகுதான் பாராளுமன்றத்தில் ஒவ்வொரு நாளும் கதைக்கிறோம் உங்களை பத்தி. இப்ப நாள் காய்ச்சாங்களா இவ்வளவுனா செய்யறவங்கள இப்ப வந்து புதுசா இன்னைக்கு வந்து திகாம்பரம் 3000 வாங்கி கொடுத்தனாலதான் ஐரியாஸ் இல்லாம போச்சு. எவ்வளவு பெரிய போய் வந்து அப்படமான போய் அதை நான் வாங்கி கொடுத்தேன். அன்னைக்கு உள்ள பிரச்சனைக்கு அரசாங்கத்துல ஃப்ரீயா வாங்கி கொடுத்தேன். கூட்டு மாதிரி அது சம்மந்தமே இல்லை, கம்பெனிக்காரன் கொடுக்கல, தெரசேர்ல கொடுத்தாங்க. அந்த மாதிரி நல்ல வேலை செஞ்சு வாங்கி கொடுத்தா இப்ப உங்களோட ஓட்டை கொள்ளடிக்க வராங்க.